ஹே ஹாய்டா! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேகுக்கோட பிளைண்ட் ஃபோல்ட் லவ் நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போறோம். போன பார்ட் எதோட முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஜங்குக் வெளியில வந்து பார்த்துருப்பாங்க. அண்ட் நம்ம ஜிமின் டேவ பாயிண்ட் பண்ண மாரி கன் வச்சுட்டு இருந்திருப்பாரு. அதோட தான் முடிச்சோம். ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜங்குக் தான் எதையுமே யோசிக்கல. அப்படியே போயிட்டு டேக்கு முன்னாடி நின்னுக்கிறாரு. நின்னுட்டு ஜி ஜிமின் ஜிமின் என்ன பண்ணுறீங்க? க க கன்னு கன் எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பயந்துட்டே கேட்குறாரு. ஜிமின் அவர் ஃபேஸ் அவ்வளோ சீரியஸாக இருக்குது. அவர் ஃபேஸே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு இது வரைக்கும் ஜிமின் இப்படி பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் ஃபேஸ் அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாஃபியா லுக்கில் இருக்குது. அவ்வளோ கோவமாக நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அது பயமாக இருக்குது. அப்படியே ஜிமினே பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே ட்ரிக்கரை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு பயமாக இருக்குது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுது. என்ன எதுவுமே சத்தம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே மெதுவாக ஒரு ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா முன்னாடி ஜிமின் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே ஹேண்ட்ஸை கட்டிக்கிட்டு சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஐஸ் ரெண்டையும் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்க ஜிமின்க்குன்னா அவ்வளோ சிரிப்பு வருது. அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. ஜங்குக்கு தான் ஒன்றுமே புரியல. அப்படியே திரும்பிட்டே வீயை பார்த்தா வி எதுவுமே நடக்காத மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கு ஒன்றும் புரியாமல் 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கிறாரு நடுவில் நின்றுட்டு. ஜிமின் தான் டே வி இங்கே பாருடா, உன்னை காப்பாற்றுறானாமா, அதுவும் ஒன்றடா. நீயே ஒரு மோசமானவன், நீயே ஒரு மிருகம், இவன் ஒன்றை காப்பாற்றுறானாமா. சத்தியமே என்னால் முடியலடா. தங்கோ, நீ என்ன நினச்ச? நான் அவனை ஷூட் பண்ணுவேண்ணா, அதுவும் அவனை? டேய், நீ அவனை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவனோட புருஷன் தான் இருக்கிறதுலே பெரிய வில்லன், இருக்கிறதுலே ரொம்ப கெட்டவனே அவன்தான். அவனை நீ சேவ் பண்ணுற? சத்தியமாக முடியலடா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கு தான் ஒன்றுமே புரியல. எப்போட்டே தான் போதும் நிறுத்து. இல்லைடா இரு, என்னால் முடியலடா, அதுவும் அவன் வந்து உனக்கு காப்பாற்றுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சிட்டே இருக்க. இப்போ வீதான், இப்போ நீ வாயை மூடுறியா இல்லை வாயை உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டே கேட்குறாரு. ஜிமினும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. அவரால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்க. ஜங்குக் தான் இங்கே என்ன நடக்குது? நீங்கள் 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டுட்ருந்தீங்க? அப்புறம் நீங்கள் கையில் கன்று அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கேட்க. இப்போ ஜிமின் தான், டேய் இது சும்மாடா, இது நாங்கள் ரெகுலராக பண்ணுறது தான், எங்களை நாங்களே வார்ம் அப் பண்ணிக்கிறது, ஜஸ்ட் ஃபைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். என்ன ப்ராக்டிஸா? அதுவும் இப்படியா? ஏதோ பயங்கரமாக அடிச்சிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்போ நீங்கள் 2 பேரும் இது எப்போ நடக்கிறது தான், நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால உனக்கு ஷாக்காக இருக்குது, இது ஜஸ்ட் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக் கையில் அந்த கன்னை கொடுக்குறாங்க. ஜங்குக் என்னன்ற மாதிரி பார்க்க, வேணா நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா? இந்த கன்னை வச்சு நீ வியை ஷூட் பண்ணு. என்ன சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் அந்த கன்னை ப்ளேஸ் பண்ணி அந்த ட்ரிகரில் ஜங்குக்கோட ஃபிங்கரை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்குன்னா ஒரு செகண்ட் பயமாகுது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் 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 பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. பட் ஜிமின் அதை கேட்காம அப்படியே ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. பட் எந்த சத்தமுமே வரல. ஜங்குக்கு அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வி வி உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லிட்டு வீ சொல்ல. ஜிமின், டேய் இன்னமும் நம்பிட்டுருக்கியா நீ இந்த கன்னில் புல்லட் இருக்குன்னு? இது எம்டி கன்னு, இதில் புல்லட் கிடையாது. எதுக்கு இப்படி பயமுறுத்துறீங்க ஜிமின்? நிஜமாலுமே நான் பயந்துட்டேன் தெரியுமா? உண்மையிலே நீங்கள் அவர் ஏதோ பண்ணுறீங்கன்ட்டு. எது நானா? அவனையா? சான்ஸே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக் கையில் இருக்கிற அந்த கன்னை வாங்கிக்கிறாங்க. ஜங்குக் தான், சரி அங்கே ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. வி என்ன அது, நீங்கள் இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகிறீங்களா? இல்லையே, ஏன் கேட்குற? இல்லை இன்றைக்கி ஒன் டே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? உன் கூடவா? ஆமாம் அப்படின்னு சொல்ல டே அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க.
ஜிமின், அது வந்து ஜங்குக். சொல்லுங்கள் ஜிமின், என்ன நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணுன்னு பிளான் பண்ணுறியா? ஆமாம். ஆக்சுவலி நானும் வியும் இன்னைக்கு ஒன் டே வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். போகலாம் இல்லை? இல்லை இல்லை ஜங்குக், அது வந்து அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி தயங்க, வீதான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நிற்கவே இல்லை, அப்படியே அங்கேருந்து போயிட்டுறாரு. ஜிமின் தான் அப்படியே வியை பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ போய் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாரு, நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிவிட்டு வி பின்னாடியே ஜிமின் ஓடுறாரு. வி நேராக அவரோட ஸ்டடி ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அப்படியே அந்த விண்டோ கிட்டே நின்று வெளியே அந்த கார்டனை பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் பின்னாடியே போயிட்டு, டேய் என்னடா நினச்சிட்ருக்க? என்னாச்சு? அவன் தான் எதுவும் தெரியாமல் கூப்பிட்றானா, நீயும் போகலான்னு அசால்ட்டாக சொல்கிற. போகிறேன்னா போகிறேன். வி என்ன விளையாடுறியா நீ? இங்கே பாரு ஜிமின், என்னால் அவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அவன் அவனோட லைஃப்பை அவன் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும். என்ன மாதிரி அவனும் ஒரு கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் வி, உன்னோட சேஃப்டி எனக்கு எதுவும் ஆகாதுடா, அதான் நீ இருக்கல்ல. வி, உனக்கு என்ன தானே சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நான் நம்ம டீமை ரெடியாக சொல்கிறேன். இல்லை வேண்டாம். என்ன? நீ ஒருத்தன் வந்தால் போதும், அவங்க யாரும் வேண்டாம். வி ப்ளீஸ்டா, நான் தான் சொல்கிறேன்ல, நீ மட்டும் வா, வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல ஜிமின்க்கு வேறு வழியே தெரில. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ வி தான் அப்படியே நின்றுட்டு வெளியே அந்த கார்டனே பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் அவர் ரூமில் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் வியும் ஜங்குக்கோட ரூமுக்கு வராங்க. ஜங்குக்கு ஜிமின் வி வந்ததை பார்த்த உடனே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, வந்துட்டிங்களா? என்ன? இந்தாங்க. என்னது? ட்ரெஸ்ஸு எனக்கா? ஆமாம். என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு வி எப்படி எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக் போட்டிருக்கிற மாதிரி ஒரு பிங்க் கலர் மிக்கி மவுஸ் போட்ட மாதிரியான ஒரு ஹூடியும் ஜீன்ஸும் தான். வி அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக், அது வந்து இது உங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதான் ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்ல வி எதுவுமே பேசலை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போய்ட்டுறாரு. ஜங்குக்கு இது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே ஜிமின் நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு ஜிமின், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் ஒரு விஷயம் கேட்கிட்டா? என்ன? எங்கே போகிறீங்க? சும்மா ஒரு தீம் பார்க்கு. ஜங்குக், நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காத. அது வி இப்போது வெளியில் போகிறது நல்லதில்லை. எனக்கு தெரியும் ஜிமின் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு, ஆனால் கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது, நாகவும் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு ஓகே அப்படின்றாங்க. இப்போ வி அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வராங்க. ஜிமின்க்கு வியை பார்த்ததுமே அவ்வளோ ஷாக்கு. பிகாஸ் இது வரைக்கும் வி பிளாக் அவுட்ஃபிட்டை தவிர வேறு எதுவுமே போட்டதில்லை, வேறு கலரே சேஞ்ச் பண்ணதே இல்லை. ஈவன் மாஸ்க்கு கூட எவ்வளோ வாட்டி வந்து வேறு மாஸ்க்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வி கேட்டே இருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்ளோத்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான மாஸ்க்கு. அந்த மாஸ்க்கு பார்க்க முயல் மாஸ்க் மாதிரி இருக்குது, ரேபிட்டோட இயர்ஸ்லாம் வச்ச மாதிரி இருக்குது. ஜிமின்க்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது, அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கார். வியும் அப்படியே கீழே வந்தோடனே ஜங்குக் ஜிமின் கிட்ட சொல்லிவிட்டு 2 பேருமே அப்படியே வெளியில் வராங்க. கார் ரெடியாக இருக்குது. வியும் ஜங்குக்கும் அப்படியே காரில் ஏறிக்க ஜான் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கார் அப்படியே போயிட்டுருக்கு. வி எங்கே போகிறோன்னு கூட கேட்கல, அமைதியாக உட்காந்துட்ருக்க. ஜங்குக் வியோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜான் தான் அவரோட இயர்ஸில் ப்ளூடூத் மாட்டி வச்சுருக்காரு. அது ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு, ஜிமின் சொல்லு. அது நாங்கள் போயிட்டுருக்கோம், நான் ரீச் ஆனதுக்கப்புறம் லொக்கேஷன் உனக்கு ஷேர் பண்ணவா? தேவையில்லை. என்ன? நான் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன். அப்படியா? திரும்பாத, நீ ட்ரை பண்ணி போயிட்டே இரு, வீக்கு தெரிய வேண்டாம் நாங்கள் வரது. ஆனால் ஜிமின் சொல்கிறேன்ல, அவன் கூடவே இரு,
எந்த இடத்துலையும் அவனை விட்டு ஒரு செகண்ட் கூட நகரக்கூடாது. அப்படி மட்டும் ஏதாவது ஆண்டுச்சின்னு தெரிஞ்சது உனக்கே தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு. ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். கேர்ஃபுல் அப்படி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தா நம்ம காய் தான் காரை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. காய், டே மச்சான் ஜிம்முன்னு. என்னடா இது நம்மளோட வியாடா? ஏன் கேட்குற? இல்லை, இது வரைக்கும் நம்ம இப்படி பார்த்ததே இல்லையே. காய், புரியுது அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படியே சிரிச்சிட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. பின்னாடி நம்ம யோஞ்சோனும் ஜாக்கும் தான் உட்காந்துட்டு, டே ஜிமன். என்ன நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? இல்லைடா, கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. டேய் ஏன்டா, அவன் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்ருக்கான், நீயே அவனை மாற விடாமல் பண்ணிவிடுவ போல் அப்படின்ட்டு யோஞ்சோன்னு சொல்ல, ஜிமன், டேய் எனக்கு மட்டும் ஆசையாக என்ன அவனை எப்போவும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டே இருக்கணுன்றது? அவன் சேஞ்ச் ஆகிறது எனக்கும் ஹாப்பி தான்டா. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவன் வெளியில் போகிறது அவ்வளோ நல்லது இல்லைடா. சரிடா புரியுது, விடு, டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஜிமனும் அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு முன்னாடி போகிற அந்த காரையே பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாம் ஒரு நாள் மாறும், நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அமைதியாகிடுறாரு. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் வியும் நேராக ஒரு தீம் பார்க்கு தான் வராங்க. ஸோ அங்கே நிறைய கூட்டம் இருக்குது. பட் எல்லாருமே அங்கெல்லாம் நிறைய பேர் மாஸ்க்கு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அது ஒரு ஈவெண்ட்டு மாதிரி, அதாவது பார்ட்டி மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஸ்பெஷல் டே வெக்கேஷன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால இவங்க மட்டும் மாஸ்க் போட்டிருக்கிறது பெருசாக வித்தியாசமாக தெரியல. 2 பேருமே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, க்யூட்டான கப்பலாக இருக்காங்க. அப்படியே நம்ம ஜங்குக் வியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. வி ஜங்குக்கோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அப்படி பார்த்துட்ருக்காரு. அப்படியே அறியாமல் ஜங்குக்கே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்துட்டே இருக்கார். அவருக்கு அவரை சுற்றி யாருமே இல்லை, ஜங்குக் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் நின்றுட்டு ஜங்குக்கை மட்டுமே தான் பார்த்துட்ருக்குறாரு. இது எல்லாத்தையும் தூரத்தில் நின்று நம்ம ஜிமின், ஜாக்கு, காய், ஜானுன்னு சொல்லிட்டு 5 பேரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் இவங்க 5 பேர் தான் வியோட பர்சனல் பாடி கார்ட்ஸு. அண்டு ஜிமின் தான் வி கூடவே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எப்போவுமே. ஸோ மற்ற 4 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. எப்பயாச்சும் மட்டும்தான் 5 பேரும் ஒன்றா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், வி 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 என்ன நம்ம அந்த ரைட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோலர் கோஸ்டர் இருக்குல்ல அதை தான் காட்டுறாரு. வி உனக்கு போகணுமா? ஆமாம், நீங்களும் வாங்களே. இல்லை நான் வரல, நீ போ. வி 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 ப்ளீஸ் வி ப்ளீஸ் வி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கெஞ்சுறாரு. வியும் சரி அப்படின்னு சொல்ல 2 பேருமே அந்த ரோலர் கோஸ்டரில் போகிறாங்க. ஜங்குக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே வியோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. வி அவ்வளோதான், இந்த வேர்ல்டுலேயே இல்லை, அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸே பார்த்துட்ருக்குறாரு. அந்த ரைடு ஃபுல்லாக வி வேறு எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டார், ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்படியே அந்த டே ஃபுல்லாக ஆகுது. ஈவினிங் வரைக்கும் அந்த தீம் பார்க்கில் தான் சுற்றிட்டு பயங்கரமாக ரெய்டெலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது நைட் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. வி போகலாமா? போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்கள மீட் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டா? ஆமாம், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்டு எப்போவுமே என் கூடவே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக அவங்க இங்கே இல்லை, இப்போ தான் ஊர்லேருந்து வந்தாங்க. ஸோ அவன் உங்களை மீட் பண்ணணுன்னு சொன்னான். ப்ளீஸ் எனக்காக ஒரு 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பப்பி ஐஸோட கேட்க, வி ஓகே, எந்த ரெஸ்டாரண்ட்? இந்த ரெஸ்டாரண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்டோட பேர் சொல்கிறாங்க. வி அவரோட மொபைல் எடுத்து சிமனுக்கு தான் கால் பண்ணுறாரு. சொல்லுடா, எங்களை தூரத்துலேருந்து பார்த்தது போதும், அவனுங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு நீ மட்டும் என் கூட வா. எங்கடா? இப்போ நம்ம வீட்டுக்கு தானே போக போகிறோம். ஜங்குக்கோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். என்ன? அவன் ஆசைப்படுறான். டே வி என்ன விளையாடுறியா? ஜிமின் சரி வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் கோவமாக காலை கட் பண்ணிவிட்டு, டே சொல்லு ஜிமின், நீங்கள் 4 பேர் கிளம்புங்க, கார் எடுத்துகிட்டு நான் வி கூட போகிறேன். எங்கடா? இல்லை சும்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் அவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு ஜங்குக் வி நிற்கிற இடத்துக்கு வராங்க. ஜங்குக், ஜிமின் இவ்வளோ நேரம் நீங்கள் தான் இருந்தீங்களா? ஆமாம் ஜங்குக்,
வியை தனியாக விட முடியாது. ஸோ உங்கள் சேஃப்டிக்காக நானும் வந்திருந்தேன். அப்போ நீங்கள் எங்கள் கூட வந்திருக்கலாம்ல. எதுக்குப்பா, நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் வேறு இதுக்கு சிவபூஜையில் கரடி மாதிரி வந்து நிற்க சொல்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்க, ஜங்குக்கும் சிரிச்சிட்டு சரி ஓகே. அம்மா எங்கே போகிறோம்? அது வந்து ஜிமின், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வியை மீட் பண்ணணுன்னு சொன்னாங்க. அதான். ஃப்ரெண்டா? யார்? அவன் பேர் யோங்கி. எங்கே இருக்காங்க? இதோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணுறாங்க. போகலாமா? சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜான் அனுப்பியிருப்பார். ஸோ ஜிமின் காரை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பின்னாடி ஜங்குக்கும் வியும் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. வியும் ஜங்குக்கையும் இறக்கி விட்டுட்டு ஜிமின் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மொபைலை பார்த்துக்கிட்டே உள்ளே நடந்து வராங்க. ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வந்து தெரியாமல் ஜிமினை இடிச்சிடுறாங்க. ஜிமின், ஏய் அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்க அந்த பர்சன், என்ன? சாரி, தெரியாமல் தான் இடித்தேன். அதுக்கு இப்படி தான் கத்துவீங்களா? என்ன இடித்ததும் இல்லாமல் இப்படி பேசுகிற? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே அங்கேருந்து போயிடு. ஜிமின், யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வராங்க. உள்ளே வந்தால் நம்ம ஜங்குக்கும் வியும் ஒரு டேபிளில் உட்காந்துட்ருக்க. ஜிமினும் போயிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துறாரு. எங்கே ஜங்கு, உன் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொன்னேன். வந்துட்டாங்க, ஏதோ ஒரு வேலையாக வெளியில் கால் பேசிகிட்ருக்காங்க, வந்துடுவாங்க அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் சொல்ல இப்படி ஒரு 5 minutes ஆகுது. இப்போது பர்சன், ஹேய் ஜங்குக் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே சேர்லேயே இருந்த மாதிரியே பேக்கப் பண்ணுறாங்க. இதை பார்க்குற வீக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே ஒரு ஹேண்ட்ஸ் எல்லாம் முறுக்கிட்டு பார்க்க ஜங்குக், ஹே யோங்கி வந்துட்டியா? வந்துட்டேன். எப்படி இருக்க என்னோடய க்யூட் லிட்டில் பன்னி? நல்லா இருக்கேன். இதோ இவர் தான் வி, இது என்னோடய ஃப்ரெண்டு யோங்கி அண்ட் சுகா, நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வீக்கு அவரோட கோவமே கண்ட்ரோல் ஆகுது. அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அவ்வளோதான். அவர் வேறு எதுவுமே பேசலை. ஈவன் யூங்கியோட ஃபேஸை கூட பார்க்கல. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. யூங்கி இதை நோட் பண்ணிவிட்டு, என்ன என்கிட்டலாம் பேச மாட்டிங்களா, இல்லை என்னோடய ஃபேஸ்லாம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசலை. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அது வந்து யூங்கி இவர் பெருசாக எதுவும் பேச மாட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஜிம்மினை பார்த்துட்ருக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் அப்படியே சுகாவை பார்த்து பயங்கரமாக மறைச்சிட்ருக்காரு. பிகாஸ் வெளியே வரும்போது நம்ம ஜிம்மினை கலாய்ச்சிட்டு இடிச்சிட்டு போன பர்சன் சுகா தான். ஸோ ஜிம்மின் அப்படியே பார்த்து மறைச்சிட்ருக்க. அப்போ தான் சுகாவும் ஜிம்மினை பார்க்குறாரு. ஹே நீ என்ன பண்ணுற இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்க, இப்போ ஜங்குக் தான், இது இது வியோட பாடிகார்டு ஃப்ரெண்டு. என்ன பாடிகார்டா அப்படி சொல்லிட்டு ஜிமினை ஒரு மாதிரி பார்க்க, ஜிமின், ஏன் பாடிகார்டாக இருந்தாலாம் பார்க்க மாட்டிங்களா? அவனை விட நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, நல்லா இருக்கியா? அவன் மூஞ்ச முன்ன பின்ன கண்ணாடியில் பார்த்துருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமினுக்கு கடுப்பாகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாகவே உட்காந்துட்ருக்க. இப்போ ஜங்குக் தான், ஜிமின், என்ன ஜங்குக், நீங்கள் இங்கே வரீங்களா? ஏன்? இல்லை சுகா ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கான். ஸோ நான் கூட கொஞ்சம் பேசணும், அதான். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பக்கத்தில் உட்காந்துக்க, ஜங்குக் போயிட்டு சுகா பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இப்போது அந்த இடத்துக்கு கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் வராங்க. அந்த சொல்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட்லலாம் சர்வ் பண்ணுற கேர்ள்ஸ்லாம் வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 கேர்ள்ஸ் சடனாக அங்கே வந்து அப்பியர் ஆகுறாங்க. நம்ம ஜிமினுக்கு வீக்கு ஒன்றும் புரியல, ஜங்குக்குமே ஒன்றும் புரியாமல் என்னன்ற மாதிரி பார்க்க, அவங்க எல்லோரும் அப்படியே நம்ம ஜிமின்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி செட்யூஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஜிமின்கே ஒரு பக்கம் கடுப்பாகுது. இந்த பக்கம் வீணா சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறாரு. அங்கே இருக்கிற அந்த பொண்ணுங்களை ஈவன் நோட்டீஸ் கூட பண்ணல. அங்கே பொண்ணுங்க இருக்குதுன்னு கூட அவர் பார்க்கல. ஜிமினுக்கு தான் இன்னும் கடுப்பாயிட்ருக்கு. பிகாஸ் ஜிமின் தான் ஓரத்தில் உட்காந்துட்டு இருந்திருப்பார். ஸோ ஜிமின் செம்ம கடுப்பாக உட்காந்துட்ருக்கு. சுகா இதை எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. அந்த பொண்ணுங்களை ஒரு செகண்ட் கூட திரும்பி பார்க்காததை நோட் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே அந்த பொண்ணுங்களை ஒரு பொண்ணை பார்த்து கண்ணை காட்ட, அந்த பொண்ணுங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இது ஜிமின் நோட் பண்ணிவிட்டு, இவன் எதுக்கு இந்த பொண்ணுங்களை பார்க்குறான் அப்படி சொல்லிவிட்டு சுகாவியை குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்க. சுகா அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, ஹலோ மிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே நாங்களும் இருக்கோம்,
ஜங்குக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஐஸ் ஃபுல்லாக ஜங்குக்கு மேலே தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. அப்படியே சிரிச்சிட்டே சுகா சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே எல்லாம் ஃபுட்டெல்லாம் அங்கே வருது, எல்லாமே அப்படியே சாப்பிட்டுட்ருக்கேன். சுகா சும்மா இல்லாமல் அப்படியே ஜிம்மனோட காலை போட்டு சுரண்ட ஜிம்மன் பயங்கரமாக மறைக்கிறாரு. சுகா எழுந்து வா அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே லைட்டாக பேசுகிறதே கேட்காத மாதிரி லிப்ஸ்லேயே அந்த சைகிலே பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிகிட்ருக்க ஜிம்மன் செம்ம கடுப்பா வி என்ன நீர் நான் கொஞ்சம் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. இப்படியே ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து சுகாவும் ஜங்குக் என்ன சுகா நீர் நான் ஒரு கால் பண்ணிட்டு பேசிட்டு வந்துடுறேன். சுகா இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அப்படியே எழுந்து போயிடுறாரு. இப்போது சுகா நேராக ரெஸ்ட் ரூம் கிட்ட தான் போகிறாரு. சடனாக ஒரு ஹேண்ட் அப்படியே சுகாவை பிடிச்சி உள்ளே இழுக்குது. உள்ளே இழுத்து வாலில் பின் பண்ண சுகா ஏய் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தா சிமன் தான் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. ஏய் நீயா, நீ என்ன பண்ணுறீங்க? நீ தானே வர சொன்ன? ஆமாம் என்ன நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, வியவே பார்த்துட்ருக்க. அந்த பொண்ணுங்க எதுக்கு எங்ககிட்ட வந்து அப்படியே நடந்துக்கிட்டாங்க? இதெல்லாம் உன்னோட வேலையா? பாரா கண்டுபிடிச்சிட்ட போல. ஏய் யார் நீ? நான் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஷுகா. இங்கே பாரு, நான் சீரியஸாக கேட்குறேன். நீ ஜங்குக்கோட ஃப்ரெண்டாக இருந்தா எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்? ஏன்னா என் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க அவனுக்கு ட்ரூவாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் எங்களை பார்த்தா ட்ரூவாக இருக்க மாதிரி தெரியலையா? அவரை பார்த்தா கூட நம்புவேன், ஆனால் உன்னை பார்த்தா சத்தியமாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு சுகா நக்கலாக சொல்ல சிமன் ஒன்றா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சும்மா இல்லாமல் அப்படியே ஷிமினோட ஹிப் மேலே கை வச்சு ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. சிமனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏய் என்ன பண்ணுற? நானா ஒன்றும் பண்ணலையே, சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ நேரத்துக்கு நீ உன்னோட கண்ட்ரோலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு க்ளோஸாக வந்துட்டு அப்படியே அவர் ஃபேஸும் ஜிமினோட ஃபேஸும் சுகா ஃபேஸும் அப்படியே 1 இன்ச்சு கேப் தான், அவ்வளோ க்ளோஸில் நிற்கிறாங்க. ஜிமின் டக்குன்னு சுகா பிஸ் பண்ணிவிட்டு இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. என்கிட்ட இந்த மாதிரி செட்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசாத. அவ்வளோ சீக்கிரம் உன்னாலலாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்படியா? என்னால் முடியாதா? கண்டிப்பாக முடியாது. அதையும் தான் பார்க்கல மிஸ்டர் பாடி கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை புஷ் பண்ணி வாலில் பின் பண்ணிவிட்டு நீ நிஜமாக பாடி கார்ட் தானா? பார்க்க இவ்வளோ குள்ளையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏய் பொண்ணா கோவம் வருதா என்ன? நீ கோவப்படும் போது கூட பார்க்க நல்லா தான் இருக்க, ஆனால் என்ன உன் ஃபேஸ் தான் 10க்கு 8 தான் கொடுக்கலாம், நீ ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிமினுக்கு அது கடுப்பாகுது. ஜிமின் அப்படியே சுகாவை புஷ் பண்ணி இங்கே பாரு, மற்றவங்க மாதிரி என்கிட்ட விளையாடணும்னு நினைக்காத. நான் மற்றவங்க மாதிரி கிடையாது, ரொம்ப மோசமானவன். அப்படியா? அப்போ நானும் ரொம்ப மோசமானவன் தான், பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஷர்ட்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு அவரோட பாடியை ஒரு மாதிரி ரப் பண்ண சுகா பண்ணுறதெல்லாம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமின் அப்படியே டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு உன்கிட்ட மனுஷன் பேசுவானா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில் ஓடிடுறாரு. சுகா தான் அப்படியே ஜிமனே பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங், பரவாயில்லையே, இவ்வளோ தூரம் நான் அவனை டெஸ்ட் பண்ணியும் அவனோட கண்ட்ரோல் லூஸ் பண்ணாமல் இருக்கான், விசித்திரமாக இருக்குது. எதுக்காக மாஸ்க்கு போட்டிருக்கான்னு தான் தெரியல, பட் நல்லா இருக்கான் அப்படியே சொல்லிவிட்டு சுகா சிரிச்சிட்டே அப்படியே டேபிளில் வந்து உட்காடுறாங்க. இப்போ சுகாவும் ஜிமினும் ஒரு பக்கமும் ஜங்குக்கும் வியும் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. நம்ம சுகா சும்மா இல்லாமல் அவரோட ஹேண்ட் அப்படியே அடியில் டேபிள் கடையில் வச்சு ஜிமினோட தைஸை ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு அது கடுப்பாகுது. அவர் அப்படியே கையில் இருக்கிற ஸ்பூனை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. சுகா அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம லிமிட்டை க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஹேண்ட்ஸை எடுத்துக்கிறாரு. இப்போது நம்ம சுகா தான் ஜங்குக் என்ன சுகா? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான், இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். உன்னோட ஸ்டடீஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்படியே சைலண்ட்டாக வி இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்ன
உங்களுக்கு தெரியாதா என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு சுகாட்ட கேட்குறாங்க ஜங்குக். சுகா அது கம்முனு இரு அப்படி சொல்லிட்டு சுகா அவனுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ண ரொம்ப ஆசை. பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால் பண்ண முடியல. பட் இப்போ உங்களால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்ல போகிறாரோன்ற மாதிரியுமே பயந்துட்டே பிஏ பார்க்குறாங்க. ஜிமினும் என்ன சொல்லுவான்ட்டு ஆர்வமாக அப்படியே விஏவோட ஃபேஸை பார்க்க எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். இப்போ சுகா தான், இதை பாருங்க எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது, அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம், என்னோடய ஜங்குக் ஹாப்பியாக இருக்கணும், அவன் சேஃபாக இருக்கணும், அவனை நல்லா பார்த்துக்கணும். எனக்கு அது மட்டும்தான் தேவை. அண்ட் அவனோட ட்ரீமே அவன் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்றது தான். நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறாரு. ஜிமினுக்கு இப்போ தான் சுகா மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வருது. பரவாயில்ல, ரொம்ப கேரிங்கான பர்சன் தான் அப்படின்னு மாதிரி சுகாவை பார்க்க ஜங்குக் சொல்லுங்க கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேபிள்லேருந்து எழுந்திரிக்க சுகம் எழுந்திக்கிறாரு. இப்போ தான் ஜங்குக்கை பார்த்து, சிவன் என்னோட பொறுப்பு, இவனுக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துப்பேன். அண்ட் தேங்க்ஸ் இவனை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்படி சொல்லிவிட்டு ரோபோ மாதிரி அங்கேருந்து போயிடுறாரு. சுகாவுக்கு தான் என்னடா இது, இவன் மனுஷன் தானா இல்லை ரோபோவா, எதை கேட்டாலும் ஒரு வார்த்தையில் ஆன்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.